எனக்கு இப்பவும் நல்லா ஞாபகம் இருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதோ இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியோ என் அம்மா எதையாவது நினைச்சு சோர்வா உட்கார்ந்து இருக்கும்போது நான் கேலியா பார்ப்பேன். அப்போ என் அம்மா என் முகத்தை தீர்க்கமா பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. இப்போ நான் சொல்றது உனக்கு விளையாட்டா இருக்கும்டி. நாளைக்கு நீயும் ஒரு தாயாகி உனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும் பாரு, அப்பதான் என் கஷ்டம் உனக்கு முழுசா புரியும். அன்னைக்கு அம்மா அப்படி சொன்னப்போ நான் ரொம்ப சாதாரணமாக சிரிச்சிட்டு கடந்து போயிட்டேன். இதுல என்ன அவ்வளோ கஷ்டம் இருக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த பிஞ்சு உயிரை வளர்க்கறதுக்காக நான் ஒவ்வொரு நொடியும் போராடும் போதுதான் அன்னைக்கு என் அம்மா சொன்ன வார்த்தையோட ஒட்டுமொத்த பாரமும் என் நெஞ்சில வந்து இறங்குது. அன்னைக்கு சிரிச்ச நான் இன்னைக்கு அதை நினைச்சு நினைச்சு பாத்ரூம்குள்ளேயும் சமையல் அறைக்குள்ளேயும் யாரும் பார்க்காத போது ஒவ்வொரு கணமும் அழுதுட்டு இருக்கேன். அம்மா, நீங்க பட்ட கஷ்டம் இப்போதான் எனக்கு புரியுதுமா. ஒரு குழந்தை பிறந்த பிறகு ஒரு தாயோட வாழ்க்கை தலைகீழா மாறிடுது. உலகத்துல எந்த வேலைக்கு வேணாலும் லீவு இருக்கு. ஆனா அம்மாங்கிற வேலைக்கு 24 மணி நேரமும் லீவே கிடையாது. ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாம குழந்தை எப்போ அழுகும், எப்போ பால் கொடுப்போம்னு தெரியாம உடம்பு முழுக்க வலியோட விடிய விடிய முழிச்சுக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? விடிஞ்சா நிம்மதியா தூங்க முடியுமா? முடியாது. சமையல் செய்யணும், வீட்டை பார்த்துக்கணும், திரும்பவும் குழந்தையை பார்த்துக்கணும். இந்த தூக்கமின்மையும் ஓய்வில்லாத உழைப்பும் ஒரு பெண்ணோட மனசை எந்த அளவுக்கு பாதிக்குது தெரியுமா? வேலைக்கு போயிட்டு இருந்த பெண்கள் கூட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த 4 செவத்துக்குள்ளேயே முடங்கி போயிடுறாங்க. வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம மனசு விட்டு பேச ஒரு ஆள் இல்லாம ஒரு கட்டத்துல அவங்களுக்குள்ளேயே அவங்க அலற ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இந்த சமூகம் அவங்களை பொறுமை இல்லாதவன்னு ரொம்ப சுலபமா முத்திரை குத்திடுது. இப்போ நான் கேட்கிறேன், கணவன்மார்களே, ஆபீஸ்ல 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தா நீங்க டயட்னு சொல்றீங்களே, ஆனா உங்க மனைவி வீட்டுக்குள்ள 24 மணி நேரமும் ஷிஃப்ட் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு டயட் இருக்காதா? குழந்தைங்கிறது அவளுக்கு மட்டும் பிறந்தது கிடையாது, அது உங்களுக்கும் பொதுவானதுதான். ஆபீஸ் முடிஞ்சு வந்தா போனை நோண்டிக்கிட்டு உட்காராம உங்க மனைவிக்கு சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. குழந்தையை அரை மணி நேரம் நீங்க வச்சுக்கிட்டு உங்க மனைவியை நிம்மதியா குளிக்கவோ அல்லது 1 மணி நேரம் நிம்மதியா தூங்கவோ விடுங்க. அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து காசோ பணமோ தேவையில்லை. ரொம்ப டயர்டா இருக்கியா, நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்ற அந்த ஒரு ஆறுதலான வார்த்தை தான் அவங்க மனசுல இருக்கிற அத்தனை ஸ்ட்ரெஸ்ஸையும் அப்படியே கரைக்கும். நண்பர்களே, அம்மாக்கள் என்பவர்கள் சூப்பர் உமன் கிடையாது. அவங்களுக்கும் ரத்தமும் சதையும் இருக்கு, சோர்வும் இருக்கு, அழுகையும் இருக்கு. அவங்களுக்கு தேவை விமர்சனங்கள் கிடையாது, நம்முடைய அன்பும் சின்ன புரிதலும் துணையும் மட்டும்தான். இந்த வீடியோவை பார்க்கிற கணவன்மார்கள் உடனே உங்க மனைவி பக்கத்துல போய் அவங்க கையை பிடிச்சு நான் இருக்கேன்னு சொல்லுங்க. அதே போல உங்க அம்மா உயிரோட இருந்தா அவங்களுக்கு போன் பண்ணி, அம்மா, அன்னைக்கு நீங்க சொன்னது இப்போதான் எனக்கு புரியுதுமா, என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவங்க கண்ணீர் ஆனந்த கண்ணீரா மாறட்டும். இந்த விழிப்புணர்வு வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் முக்கியமா கணவன்மார்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவளும் கொஞ்சம் நிம்மதியா மூச்சு விடட்டும். நன்றி.